தெய்வத்தால் உருவான சொந்தம். குடும்பம் இறைவனின் திட்டம், அது தெய்வத்தால் உருவான சொந்தம். மூவொரு இறைவனின் ஆலோசனையே சமூகத்தின் அடித்தளம் குடும்பமே. மூவொரு இறைவனின் ஆலோசனையே சமூகத்தின் அடித்தளம் குடும்பமே. கிறிஸ்துவும் சபையும் தெய்வீக மறைபொருள், கணவனும் மனைவியும் அதன் நிழலே. கிறிஸ்துவும் சபையும் தெய்வீக மறைபொருள், கணவனும் மனைவியும் அதன் நிழலே. விண்ணகம் மண்ணினில் மதுங்கவே குடும்பமே அவர் தந்த திட்டமே. விண்ணகம் மண்ணினில் மலரவே குடும்பமே அவர் தந்த திட்டமே. ஆதியில் ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். ஆதியில் ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாய் மாறிடுவார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாய் மாறிடுவார். கிறிஸ்துவும் சபையும் தெய்வீக மறைபொருள், கணவனும் மனைவியும் அதன் நிலவே. கிறிஸ்துவும் சபையும் தெய்வீக மறைபொருள், கணவனும் மனைவியும் அதன் நிறவே. விண்ணகம் மண்ணினில் மலரவே குடும்பமே அவர் தந்த திட்டமே. விண்ணகம் மண்ணினில் மலரவே குடும்பமே அவர் தந்த திட்டமே.